வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கருண் நண்பர்களே. ஸோ எஃப்எம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நண்பர்களே. அவர் எஃப்எம் வந்து ரொம்ப தெளிவாக வேணும்னு கேட்டிருந்தாரு. உங்கள் மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மூவிஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ எல்லா ஃபார்மேட்டுமே உங்களுக்கு இதில் ஹெச்டி ஃபார்மேட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் நண்பர்களே. ஸோ பாட்டையும் உங்களுக்கு பென்ட்ரைவில் வந்ததுன்னா நம்ம வந்து மியூசிக் கேட்டுக்க முடியும். ஸோ இதை ப்ளூடூத் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் இருந்தக்கூடிய உங்களுடைய சாங்கை வந்து இதில் நம்ம கேட்டுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ அட்டகாசமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு டிவியில் நீங்கள் ஈஸியாக இது மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபோட்டோவை ப்ளே பண்ணி இதில் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய படம் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், HDMI பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படியே மேலே நம்ம HDMI பின்னை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹை குவாலிட்டியில் ஹெச்டியில் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நண்பர்களே. ஸோ எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் அவ்வளோ துல்லியமாக ஆடியோவும் வீடியோவும் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. ஸோ வால்யூம் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வால்யூம் அதில் உங்களுக்கு டிவியில் தெரியும். ஸோ இந்த செட்டில் வந்து அப்படியே உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கிறேன். ஸோ இந்த HDMIக்கு பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் கொடுத்துருக்கோம். ஸோ பவர் சப்ளை வேணும்னா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இல்லைனா தேவையில்லாத நேரத்தில் இந்த போர்டுக்கு சப்ளை போகிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த போர்டுக்கு பவர் சப்ளை தேவையான போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கர் போடுற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு ஸ்பீக்கர், இதில் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து 4மே யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சில் போடுறீங்கன்னா 2 ஸ்பீக்கர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கூலிங் ஃபேன் பயன்படுத்தியிருக்கிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா போர்டு வந்து எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த போர்டுக்கு ஒரு தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஸோ ரெக்டிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணி தான் அதில் கொடுத்துருக்குறோம் இன்புட் பவர் சப்ளை. ஸோ பக்காவாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் லாங்காக உங்களுக்கு இது யூஸ் ஆகும் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நம்ம பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ துளி ஹம்மிங் நாய்ஸ் வராமல் தெளிவாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.